ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vettu thottam vlogs. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் vettu thottam vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோக்களை பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுவடை பீக்கங்காய், பாவக்காய், அடுத்தது தக்காளி, கத்திரி அப்படின்னு நிறையாவே இருக்குது. எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். காய்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எல்லா விதமான காய்களும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இப்போ வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீக்கங்காய் தான் இருக்குது. அடுத்தது பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஒரு 2-3 பிஞ்சுகள் இருக்குது. இந்த ஒரு காய் மட்டும் இப்போதைக்கு இங்கே அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பார்த்தா காய் கொஞ்சம் முத்தின மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கிறதுனால உள்ளே பார்த்திங்கன்னா விதைகளே இல்லை. குட்டி குட்டி பீக்கங்காயாக இருக்குது. ஆனால் பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. முத்திருமோ என்னமோன்னு பார்த்தோன்னா அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா விதைகளே இருக்கிறது இல்லை. அதனால தான் கொஞ்சம் பெருசாகிற அளவுக்கு வெட்டுறது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். அதுவே கொஞ்சம் பெரிய நீளமான ஒரு பீக்கங்காயே இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னும் பெருசாகட்டுன்னு விட்டோம் அப்படின்னா அது முத்திரும். ஆனால் இது வந்து சின்ன ரகமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ பார்த்திங்கன்னா உள்ள விதைகளே இருக்கிறது இல்லை. அதனால தான் சரி நான் ரொம்பவே பெருசாகிற வரைக்கும் விட்டுறது. காயுமே ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான். இங்கே ஒரு 3 பீக்கங்காய் தான் இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா சொரக்காய் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு இப்போ தான் இருக்குது. இந்த இடத்துல இன்னும் பார்த்திங்கன்னா காய் இல்லை. இங்கே ஒரு 2-3 பிஞ்சுகள் தான் இருக்குது. அன்றைக்கி ஒரு காய் பறித்தோம், அதோட இதில் வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது நம்ம கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2-3 காய் இருக்குது, அதை அறுவடை பண்ணிக்கலாம். காய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 2 காய் தான் இருக்குது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பிஞ்சாக இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முள்ளங்கி இருக்குது. முள்ளங்கி அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா விதைக்காக நல்ல விதை பூத்துருச்சு. அதனால் விதைக்காக விட்டுட்டோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் பிடிக்கிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கிழங்கு வரல. விதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பக்கம் பக்கமாக போட்டங்காட்டி கிழங்குகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுசாக தான் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இதுலேயுமே இன்னும் வரல எல்லாம் கிழங்குகள் எல்லாம். அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு 4 முள்ளங்கி இருக்குது. இது கடைசியாக கழுவிட்டு காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 தக்காளி இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொரு கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதையும் கடைசியாக அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே லைனாக என்னென்ன காய்கள் இருக்கோ அதையெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போயிடலாம். மிளகாய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம அறுவடை பண்ணி. இன்றைக்கி அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். மிளகாய் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையில வந்து தேவைப்படலை. அன்றைக்கி பறித்தது எல்லாம் இருந்தங்காட்டி நான் பொறிக்காமல் விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுகளையும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ இந்த செடியில் பார்த்திங்கன்னா எல்லாம் பழுத்திருக்கு. பழுத்ததெல்லாம் நான் வந்து அப்படியே பொறிச்சு காய வச்சுட்டு அப்படின்னா இது வந்து விதைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சுன்னா நம்ம சமையலுக்கு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் வெள்ளைப்பூச்சி விழுந்து செடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பழைய செடி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது ஒரு 4 டைம் தான் இதில் ஒரு அறுவடை பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பழைய செடி மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெள்ளைப்பூச்சி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இலைகள் பூரா இந்த காயை பொறிச்சிட்டு எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படின்னா அதுலேருந்து புது தளிர்கள் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து காய்கள் கொடுக்கும். எல்லா செடியுமே இந்த ஒரு செடியில் விழுந்தது, மீதி எல்லா செடியிலையுமே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்பூச்சி வந்து அதிகமாக வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா இன்னும் பூ வைக்கல, இப்போ தான் கொஞ்சமும் படர்ந்துட்டுருக்கு. அடுத்தது கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு தெரியும். இன்னும் பார்த்திங்கன்னா இதில் பிஞ்சு இன்னும் ஒரு 5-6 நாள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துடும். முத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தக்காளி செடி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 3 தான் இருக்குது இந்த இடத்துல. அடுத்தது பாவக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2வது அறுவடை. இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரே ஒரு பாவக்காய் இருந்தது. இன்றைக்கி ஒரு 2 பாவக்காய் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 2 இருக்குது. மீதி இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே படர விட்ருக்குறேன். இனியும் பார்த்திங்கன்னா இன்னொரு செடி மேலே பார்த்திங்கன்னா நீட்டமான ஒரு பாவக்காய் இருக்குது. அதையும் மறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடி மேலே தான் பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா படர்ந்துருக்கு. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. காய்களும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து நீளமாக இருக்குது நல்லா. அது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று மேலே ஒன்று இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு தெரியலை, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். நான் அதை பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முளத்துக்கு இருக்குது கையில். எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். பாவக்காய் வந்து பீக்கங்காய் அளவுக்கு இருக்குது. ஒரு நல்ல அறுவடை கொடுத்துருக்கு. 4 பாவக்காய் இருக்குது. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையவே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. இன்னும் மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாமே இன்னும் வந்து பெருசாகணும். ஆனால் இதில் இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கருகிட்டே வருது. புழு விழுந்துருச்சு அட்டக்குது. ஆனால் கொடி வந்து இந்த செடி மேலே படர விட்டங்காட்டி எதுவுமே பண்ண முடியல. அதனால் அப்படியே விட்டுட்டே சரி காய்க்கிற அளவுக்கு காய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வெண்டைக்காய் இன்றைக்கி சும்மா 6 மரம் காய்ச்சிருக்கு. அதையும் வந்து பொறிச்சிக்கலாம். ஒவ்வொரு வெண்டைக்காயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முளத்துக்கு இருக்குது பாவக்காய் மாதிரியே. தேனீக்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பார்த்து தான் பொறிக்கணும். இது பார்த்திங்கன்னா இது இன்னும் பெருசாகும்.
இந்த காயெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு, எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகும். இப்போவே பார்த்தீங்க வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக அறுவடை பண்ணியாச்சு. இந்த காய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் விட்டு அறுவடை பண்ணோம் அப்படின்னா நல்லா பெருசாகவே வந்துடும். பார்த்திங்கன்னா செடி வந்து நம்ம நின்றுட்டே பொறிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எல்லாமே பெருசாயிருச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா செடியை வர இப்போ தான் வந்து பிஞ்சு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த மயிலெல்லாம் கொத்துனதுக்கப்புறமா இப்போ தான் பார்த்திங்கன்னா செடி நல்லா கொஞ்சம் தளைஞ்சு அதுக்கப்புறமா அப்போ தான் பூக்கள் பிடிச்சி பிஞ்சுகள் வச்சுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயில் கொத்துனது தான். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்குது. மயில் கொத்துனதுக்கப்புறமா இந்த ஸ்டெம்மு மட்டும்தான் நின்றுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக பார்த்து முடுக்கணுங்காட்டி நல்லா இப்போ வந்து பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா பழைய கத்திரிக்காய் செடி, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு செடி. இப்போ எல்லாமே பூக்களாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு 2 காய் பக்கம் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி அறுவடை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சுகள் இல்லை. அடுத்தது நம்ம வாழை பார்த்திங்கன்னா ஒன்று குளத்தள்ளி இருக்குது. இந்த இடத்துல இதோட 3வது வாழை நம்ம வீட்டு தோட்டத்தில் குளத்தள்ளியாச்சு. நம்ம வெத்தலை கொடியும் பார்த்திங்கன்னா நல்லா செவுத்து பிடிச்சி நல்லாவே மேலே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா காய்களில் வந்து இவ்வளோ தான். அடுத்தது போய் நம்ம வாழைத்தார் பார்த்திங்கன்னா ஒரு வாழைத்தார் இருக்குது. அதை பழுத்துருச்சா என்னென்னு பார்த்துட்டு அதையும் வந்து வெட்டிக்கலாம். இன்றைக்கி மாதுளை பார்த்திங்கன்னா பார்க்கலாம், 2 பெருசாக இருந்தது அப்படின்னா அதையும் பொறிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா எல்லாம் கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இனி அதையும் பொறிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடிச்சிருச்சு. இது ஒன்று பெருசாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பழுத்தாலே நல்லா கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது இந்த அணில் வந்து. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது பெருசாக. பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா பொறிச்சிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 காய் இருக்குது. இந்த ஒரு காய் பார்த்திங்கன்னா கொத்திருக்கு. அதனால் அதை அப்படியே விட்டுறலாம், சாப்பிட்டு போதும். அடுத்து நம்ம போய் வாழைத்தார் வந்து பழுத்திருந்தது அப்படின்னா அதை அறுவடை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பழுத்திருக்கு. ஒரே ஒரு பழம் மட்டும் பழுத்திருக்கு. இனி விட்டு அப்படின்னா குருவியெல்லாம் கொத்துறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை வெட்டிக்கலாம். நான் இதை வெட்டிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இது வந்து கற்பூரவள்ளி வாழைத்தார் தான். வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாழைத்தார் பார்த்திங்கன்னா வெட்டிட்டேன். வெட்டினதுக்கப்புறமா இதுலேருந்து பார்த்திங்கன்னா பால் வரும். நம்ம வந்து இதை கொஞ்சம் இப்படியே மண்ணில் வந்து இப்படி வச்சுட்டு அப்படின்னா அதிலேருந்து அந்த பால் ஒழுக்கிறதெல்லாம் நின்றும். இல்லை அப்படின்னா நம்ம வீடு ஃபுல்லாக ஆயிரும். நம்ம அப்படியே கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கரை ஃபுல்லாக பிடிச்சிக்கும். இப்படி மண்ணில் வச்சுட்டோம் அப்படின்னா இதில் அந்த பால் வர்றது ஃபுல்லாக நின்றும். அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாளி ஒன்று லைட்டாக பழுத்திருக்கு. இந்த இடத்துல இங்கே இருக்குது. நான் அதையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பப்பாளியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து பால் வரும். அதையும் பார்த்திங்கன்னா மண்ணில் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வர்றது நின்றுடும். நம்ம ட்ரெஸ்லேயே எதுலேயே ஆகாது. இந்த மாதிரி இந்த இடத்துல மண்ணில் வச்சு தேய்ச்சிடணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்பாளி பெருசாகவே இருக்குது.
இந்த மிளகா செடி பார்த்திங்கன்னா பழைய மிளகா செடி தான். ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி பறித்தோம் இல்லைங்களா, அந்த செடியுமே பார்த்திங்கன்னா இப்போ வச்சது ஆடிப்பட்டத்துக்காக வச்சது தான். ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்பூச்சி வந்து அதிகமாக வந்தது. இந்த செடியிலையும் அதே மாதிரி தான் வெள்ளைப்பூச்சி வந்தது. எல்லாம் கட் பண்ணி விட்டேன். அதிலிருந்து புது துளிர்கள் வந்து நல்லா வந்து காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 செடி பழைய செடி கிட்டத்தட்ட இந்த செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் ஆச்சு. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா காய்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். புதுச்செடியாட்டவே இன்னும் பார்த்திங்கன்னா காய்கள் கொடுத்துட்ருக்கு. நம்ம பழைய செடிகளை நல்லாவே பராமரித்தோம் அப்படின்னா புதுச்செடிகள் மாதிரியே காய்களும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு காய்கள் இருக்குது. இந்த மேரிகோல்டு செடி பார்த்திங்கன்னா நல்லா பூக்கறக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் அப்படின்னா வெண்டைக்காய் மட்டும் வைக்காமல் இதை வந்து இடையில வச்சு விட்டாலே போதும், நல்லா பாலினேஷன் வந்து நல்லா நடக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லோ கலரில் மட்டும் இருக்கும். அந்த செடியும் கூட நல்லா வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா டபுள் கலரில் இருக்குது. செடி பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரே செடி தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பூக்கள் இப்போ தான் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் இதிலிருந்து தான் இன்னும் நிறைய செடிகள் பார்த்திங்கன்னா உருவாக்கணும். இந்த வாழைத்தார் பார்த்திங்கன்னா நேந்திரன் வாழை, சிப்ஸ் போடுவோம் இல்லைங்களா அந்த வாழை. இது வந்து நான் வெட்டிக்கிறது காட்டியிருக்க மாட்டேன். இது வந்து காட்டில் வந்து போட்டிருக்கோம். அதிலிருந்து வந்து சிப்ஸுக்காக ஒரு தார் மட்டும் வெட்டிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி கடைசி என்னென்ன வீட்டு தோட்டத்தில் நம்ம அறுவடை பண்ணுங்கிறத பார்க்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 வெரைட்டியில் பாவக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் இன்றைக்கி நிறையாவே இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பீக்கங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருண்டை, அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை, அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி, கொஞ்சமாக பழுத்த மிளகாய் இருந்தது, அதையும் அறுவடை பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 முள்ளங்கி சிறுசாக தான் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைத்தாறு, கற்பூரவள்ளி வாழைத்தாறு. தார் வந்து சிறுசாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே வளர்ந்தது. இன்றைக்கி வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த காய்கள் எல்லாம் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.